இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, நான் வந்து சிக்கனில் ஒரு 4-5 வெரைட்டி பண்ண போகிறேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈரலில் வந்து சுக்கா மாதிரி பண்ண போகிறேன். சிக்கனோட ஈரல் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணிடலான் இருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டேன், வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுன்னா அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து வதங்கின பிறகு மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டேன். சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் குழம்பு தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டேன். கருக விட்டுறாமல் அப்படியே சிம்லேயே வச்சு லைட்டாக வதக்கி விட்டுட்டேன். அது வதங்கின பிறகு ஈரல் எடுத்து போட்டேன். ஒரு 1/4 கிலோ இருக்கும் ஈரல். அதை போட்டுட்டு அப்படியே நல்லா அது தண்ணி வரும் இல்லையா, அதனால அதுலேயே நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதங்கும் போது அப்படியே சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கல் மாதிரி ஆகும். அப்போ நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட மறந்துட்டேன். வெங்காயம் போடும்போதே போட்டுக்கணும் மறந்துட்டேன். அதுக்கப்புறமே அதை போட்டுட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டேன். அது ஏன்னா அப்போ அந்த டைமில் தண்ணி வரல அதுலேருந்து, ஸோ அதனால் வதக்கி விட்டுட்டேன். அப்படியே அதை மூடி வச்சுட்டா அது அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு வெந்து வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் பண்ண போகிறேன். அது ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி அளவில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம், எல்லாத்துக்குமே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால வந்து அப்படியே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வதங்குறதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சிடலான்னு தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக, அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதனால் அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் வதங்குற அளவுக்கு. இப்போ வந்து இந்த சைடில் ஈரல் வந்து ரெடி ஆகிட்டு சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதான், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் அப்படியே நான். அடுத்து வந்து பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்காக அதை வேறு பாத்திரத்தில் மாற்றணுன்னு அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். இது வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு, வெங்காயம் தக்காளியும். அதனால் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சிக்கன் மசாலாவை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலான்ட்டு. அப்புறம் வந்து குழம்பு தூளும் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டேன், ஏன்னா கருகிடக்கூடாது. அதுவுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். சிக்கனையும் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலான்னு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு தான் நான் தண்ணி ஊற்றினேன். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா தேங்காயும் ஊற்ற போகிறேன், கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றிட்டேன். தேங்காய் போடும்போது கரெக்டாக இருக்கும். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து பெப்பர் சிக்கனுக்கு வந்து 2-3 வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே பெப்பர் போட்டுட்டு ஜீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து சோம்பும் 1 ஸ்பூனு. 1 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் சும்மா கையிலே தான் போட்டேன், பார்த்தாலே தெரியும் அளவு. பெப்பர் வந்து கொஞ்சம் கூட போட்டுப்பேன், மற்றது கொஞ்சம் கம்மியாக போட்டுப்பேன். அது அப்படியே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டா பெப்பர் சிக்கனில் கடைசியாக போட்டுக்கலாம். இது மட்டும்தான் பெப்பர் சிக்கனுக்கு மெயினானது. இதை வந்து வறுத்து வச்சுட்டேன், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இப்போ நான் வந்து ஈரல் செஞ்சதுலே வந்து பெப்பர் சிக்கன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அது செய்ய முடியல, கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் திரும்பி வேறு பாத்திரம் மாற்றினேன். இப்போ வந்து என்ன போட்டுக்கிட்டேன்னா அந்த பட்டை இலை இதெல்லாம் போட்டுட்டு சோம்பு கொஞ்சோண்டு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுட்டு இருந்தேன். சிக்கன் எடுத்து போடும்போது எனக்கு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா அப்படியே தண்ணி வர அளவுக்கு சிக்கன் வதங்கி வந்துருச்சு. அதில் வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா கொதி வரும்போது தேங்காய் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். இது அப்படியே வேறு பாத்திரம் மாற்றிட்டேன் பாருங்கள். அது ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் மாற்றிட்டேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். பெப்பர் சிக்கனுக்கு வேறு எதுவுமே போட தேவையில்லை. அதே மாதிரி தான் வெங்காயம் மட்டும்தான் மெயின். ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சும்மா கலருக்காக தான் இது சேர்க்குறேன், ஏன்னா பெப்பர் நிறைய போட்டிருக்கோம். அதனால இது கலருக்காக 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டுட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது வந்து நான் கிளிப் எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ சிக்கனும் போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு மூடி வச்சிட்டேன். இது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நான் வந்து தேங்காவை ஊற்றிட்டு அதையும் மிக்சி ஜார்லேயுமே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அதை கழுவி அதிலேயே ஊற்றிட்டேன். நல்லா திக்காக இருந்துச்சு. கிரேவி சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சுட்டு நல்லா கொதி வர ஸ்டேஜில் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடியை லைட்டாக திறந்து வச்சோம்னா நல்லா மேலே எண்ணெய் படந்து வரும். அந்தளவுக்கு நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் ஓகேன்னா அப்படியே கிளறி விட்டுட்டேன். இது சிக்கன் போட்டு நல்லா வதங்கி தண்ணியும் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜு கொஞ்ச நேரம் அதை மூடி வேகிற அளவுக்கு வச்சுட்டேன் நான். பாருங்கள், இன்னுமே தண்ணி நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் அந்த பெப்பரு சோம்பு சீரகம் வந்து வறுத்து வச்சிருந்தேன்ல, அதை அரைச்சி இதில் கொட்டிட்டேன். அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வர அளவுக்கு சுக்கா பதத்துக்கே அப்படியே கொண்டு வந்துடணும். நான் அதை அப்படியே அது மாதிரியே செஞ்சுக்கிட்டேன். இப்போ தண்ணி இருக்குது, இதை நல்லா சுண்டி வர அளவுக்கு மூடி வச்சிட்டேன். ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக சமைக்கிறேன்னா, என்னோட அண்ணா ஊர்லேருந்து வந்திருந்தான். அதனால் அண்ணாவுக்காக இவ்வளவு செஞ்சேன். ஃபிஷ் எடுக்கலான்னு பார்த்தோம், அந்தளவுக்கு செட் ஆகலை. சரி சிக்கனே எடுத்துகிட்டு நிறைய செஞ்சுக்கலான்னு இவ்வளவு எடுத்து செஞ்சிட்ருக்கேன். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே எண்ணெய் படந்து வந்துடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டேன். அதே மாதிரி பெப்பர் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதையுமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நான் இடையிலே முட்டையும் வேக வச்சுக்கிட்டேன். அது முன்னாடியே வேக வச்சுட்டேன். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பெப்பர் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுலேயும் கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கிட்டேன். இப்போ மெயினான ரைஸ் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம், இல்லைனா கீ ரைஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டில் செஞ்ச பட்டர் கொஞ்சம் லாஸ்ட்டு நெய் செஞ்சுருந்தேன், அப்போ பட்டர் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பட்டரில் தான் இப்போ செய்ய போகிறேன். பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. லைட்டாக ஆயில் மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரமே, மிளகாத்தூள் போட மாட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் கூடவே பச்சை மிளகாய் 4-5 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டோன்னா அது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி விட்டேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டேன். அப்படியே பிரியாணி மாதிரி தான் மேக்ஸிமம். ஆனால் தக்காளி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், ஆனால் நான் தக்காளி போடலை. புதினா சேர்த்துக்கிட்டேன். புதினா நல்லா வதங்கி வந்துடுச்சு. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வாசனைக்காக போட்டுக்கிட்டேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. கரம் மசாலா போட்டோன்னா தயிர் ஒரு
2-3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் தேங்காய் பால் சேர்க்க வேண்டியதான். தேங்காய் பால் வந்து நான் ஒரு 4 மூடி, அதாவது 2 தேங்காய் முழு தேங்காய் எடுத்து அப்படியே அரைச்சிட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 2.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் அளந்து ஊற்றிக்கிட்டேன். பாதி தேங்காய் பால் பாதி தண்ணியும் கூட ஊற்றிக்கலாம். நான் ஃபுல்லாகவே தேங்காய் பால் தான் ஊற்றிக்கிட்டேன். ஒரு அரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அளந்துட்டு. இப்போ தேங்காய் பால் அதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோன்னா அளந்து தேங்காய் பாலை ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு கொதி வர டைமில் நான் வந்து ரைஸை போட்டுட்டு அப்புறம் லெமன் ஊற்றிட்டு மூடிட்டு அவ்வளோதான். ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரைஸ்க்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போது நல்லா கொதிச்சு வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரைஸ் ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுட்டேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான், ஸ்பெஷலாக பாஸ்மதி அந்த மாதிரிலாம் இல்லை. அதை நான் முன்னாடியே கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ கொதி வந்தோடனே நான் அதை அப்படியே அதை போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு கொதி வரும்போது லெமன் ஜூஸை சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் புதினா போட்டுட்டு மூடிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்புறம் 3 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சு எடுத்துக்கிட்டேன். லெமன் புளிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ வந்து மேலே புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் விசில் போட்டு. இந்த சிக்கன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ்க்கு வந்து இந்த சிக்கன் சைடிஷ் தான் வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து முன்னாடியே நான் 65க்கு வந்து ஊற வச்சிட்டேன் சிக்கன் கழுவுனோடனே. அது லாஸ்ட் டைம் செஞ்சது அந்தளவுக்கு செட் ஆகலைன்னு நான் வீடியோவில் போட்டிருந்தேன். கார்ன்ஃப்ளவர் கம்மியாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த தடவை சூப்பராக வந்துருந்துச்சு. ஒன்றும் இல்லை, கார்ன்ஃப்ளவர் போட்டேன், தனி மிளகாத்தூள் போட்டேன், அப்புறம் வந்து தயிர், லெமனு, உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மட்டும்தான். நான் வேறு ஒன்றும் போடல. கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. 65 டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. லெமனும் புளிஞ்சு விட்டுருந்தேன். அவ்வளோதான், 65யும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ சாப்பாடு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. என்னென்னு பார்க்கலாம். இது வந்து தேங்காய் பால் சாதம் சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஈரலோட சுக்கா மாதிரி பண்ணியிருந்தேன். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி பார்க்கவே அவ்வளோ டெம்ட்டாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே. அப்புறம் முட்டை 4 வேக வச்சுருந்தேன். 65 வந்து ரெடி ஆகிட்டு எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டெசர்ட்க்கு வந்து இது நாள் நைட்டே நான் பண்ணி வச்சுட்டேன். குல்ஃபி பண்ணியிருந்தேன். இது வந்து பேக்கெட் பாலில் தான் நான் காய வச்சுருந்தேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா பேக்கெட் வந்து பால் பவுட்ரு, அமுல்யா பவுட்ரு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கட்டி இல்லாமல். அப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி அணைச்சி நான் நல்லா மிக்ஸ் பண்ணேன். இந்த பாதாம் பவுட்ரு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள். அந்த பவுடரை தான் நான் இப்போ போட்டு செய்ய போகிறேன். அந்த பவுடர் நான் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். பால் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் ஆனவுடனே இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு சர்க்கரை போட்டால் போதும். நாட்டு சர்க்கரை நான் போட்டுக்கிட்டேன். ஒயிட் சுகர் போட்டாலும் ஓகே தான். நான் ப்ரௌன் சுகர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது நல்லா கலந்தோடனே இது நல்லா திக்காக இருந்துச்சு. இப்போயே பார்க்க திக்காக இருந்துச்சு. ஆற வச்சுட்டேன். ஆற வச்சதுக்கப்புறம் இன்னும் திக்காக இருந்துச்சு. ஆறினதுக்கப்புறம் நான் வந்து இதை நம்ம அப்படியே கூல் பண்ணியும் குடிக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நார்மலாக ட்ரிங்க் மாதிரியும் குடிக்கலாம். நான் ஆற வச்ச பிறகு வந்து அப்படியே அந்த குல்ஃபி மோல்டில் வந்து ஊற்றி நைட்டு வச்சுட்டேன். சம்மரில் வச்சோன்னா மறுநாள் வந்து சூப்பராக ஃப்ரீஸ் ஆகி வந்துச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி குல்ஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேணுன்னா நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். இதுவே ஏன்னா நான் ஆல்ரெடி பாதாம்லேயும் கொஞ்சம் சாப் பண்ணி தான் போட்டிருப்பேன். அதனால் எனக்கு தேவைப்படல, அதனால் நான் போடலை. வேணும்னா அப்படி நம்ம ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். நான் மோல்டில் ஊற்றி இது மறுநாள் ஆஃப்டர்நூன் அந்த லஞ்சு முடிச்ச அப்புறம் காட்டுறது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கேன், இந்த அளவுக்கு வரல. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, எல்லாமே ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.